சரியான இன்ஃபர்மேஷன் சரியான டைம்ல போகணும் விஷயமா. ஒரு ஏன் வந்து எங்களை இன்ஃபர்மேஷனை சரியா எங்களுக்கு கெதர் பண்ண முடியாதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் சரியான இன்ஃபர்மேஷனும் சரியான டைம்ல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சேர்ந்தா தான் அதுக்கான வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எல்லாரும் பே அட்டென்ஷன், நல்லா கேளுங்க. ஒரு புள்ள பிறக்குது. அப்ப நாம என்ன செய்யறோம்? முதல்ல தாய்ப்பாலை கொடுக்குறோம். சரியா? முதல்ல தாய்ப்பாலை கொடுக்குறோம். அந்த தாய்ப்பாலை கொடுத்து வர்றதுல ஓகே மாட்டுப்பாலை கொடுக்குறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போனதுல கிழங்க வந்து நசுக்கி கொடுக்குறோம். அப்புறம் வந்து சோறை நசுக்கி கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த இன்ஃபர்மேஷன் போறதுனால தான் அந்த அந்த பிள்ளைக்கான ஸ்ட்ரென்த் வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? இந்த திங்கிங் புக் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு மூலம் வந்தும் இதை வந்து சரியான முறையில இவங்க வந்து மற்றவங்க மத்தியில கொண்டு போகாதனால தான் இவ்வளவு பெரிய பிரமாதமான புத்தகமா இருந்தாலும் அது எல்லாரையும் போய் ரீச் பண்ணல. ஒரு 10 பேரை ஸ்ரீலங்கால எடுத்து பாருங்க, கேட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த புத்தகம் பத்தி தெரியும்னா எல்லாரும் தெரியுமா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளவுக்கு செறிவான ஒரு கண்டென்ட். சரியா? அப்ப அது மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்க ஒவ்வொருத்தரையும் நான் கூட்டிட்டு வரேன். சரியா? இதை படிங்க, உங்களுக்கு அடுத்தது விளங்கும். அதை படிங்க, அடுத்தது விளங்கும். இல்லாட்டி வந்து இஸ் நாட், உங்களுக்கு அது ஃபுல்லா புரியாம இருக்கும். சரி, இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் தானே ஷிமாம்? மேக் ஷூர் மை நம்பர். ஓகே, இதுல 2 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்க படிச்ச உடனே நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல ரெக்கார்டிங் இருக்கும். இப்ப நான் ரெக்கார்டிங்க பார்க்கலாம். விளங்குதா? இந்த தாய்ப்பால் இப்ப சொல்லுங்க. வந்து இது ஒரு பெரிய ஒரு என்னைய பொறுத்தவரை இது ஒரு பொக்கிஷம். இந்த திங்க் அண்ட் க்ரோ வந்து அவ்வளவு அருமையான பொக்கிஷம். ஒரு ஜெனரேஷனே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நான் தாய்ப்பால் கொடுக்க நேரத்துல உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பை கொடுத்தா எப்படி இருக்கும்? விளங்க என்ன சொல்றேன்னு. நீங்க புறையடிச்சு அப்படியே போய் புறையடிச்சிடும். சோறை கொடுத்தா புறையடிச்சிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து அந்தந்த டைம்ல நீங்க டைஜஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பலமா தரும். மாத்தி கொடுத்தோம் அவ்வளவுதான். ஸோ இதுல 10 சாப்டர்ஸ் 5 சாப்டர்ஸ் படிச்சவங்க மாத்திரம் இருங்க. யாரு ஷனா டேக் அ நோட். ஷிமேனுக்கு வந்து முகமது ஷிமேனுக்கு வந்து அவர் படிச்ச உடனே இதுல ரெக்கார்டிங்கா அனுப்புங்க. ஜஸ்ட் ஃபாலோ ஆஃப் வித். எல்லாரையும் நான் கூட்டிட்டு தான் போக போறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஷிமாம், யூ கேன் லீவ். நான் உங்களுக்கு வந்து என்னது ஐ ரியலி வாண்ட் யூ டு லீவ் புட். நான் அது உங்களுக்கு இதுல இருந்து ரிமூவ் பண்ண போறேன். சரியா? ஒஃபண்ட் பண்ணக்கூடாது. விளங்குதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு நல்லது தான் செய்யறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த அதை படிச்சுட்டு வாங்க. இதுதான் நடக்கிறது ஸ்கூல்ல. எக்ஸாக்ட்லி சேம் திங். நீங்க 2 நாள் கிளாஸ் வரப்போ 3வது வந்து டீச்சர் என்ன செய்வான் ஸ்ரீலங்கால 3வது பாடத்தை எடுப்பான். ஏன்னா அந்த 3வது பாடத்தை நீங்க உட்காரவே அவசியம் இருக்காது கணக்கு சப்ஜெக்ட்ல. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே வழங்க போறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்ஜெக்ட் நீங்க வரல. புரியுது என்ன சொல்றேன்னு? வெரி வெரி அந்த இடத்துல ஸ்ரீலங்கா என்னது அவ்வளவு 50% பீப்புள் மேத்ல ஃபெயில் ஆகிறது, 50% பீப்புள் வந்து இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆகிறது. இவங்களுக்கு வந்து ஃபாலோ அப் சரியா இல்லாத காரணத்துல அதே மிஸ்டேக்கை நான் ஒரு 35 வருஷம் இவர் ஒரு 4-5 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் த சேம் மிஸ்டேக். பட் உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவேன். 100% I'll take you. நான் இல்லைன்னு யாருக்கும் சொல்ல போறது இல்லை. ஓகே, so I'm going to thank you very much ma'am. I'm going to move you out from the group. Okay, Sashi Yani Yogaraj, did you finish Sashi? முடிச்சிட்டீங்களா எல்லா சாப்டர்ஸும்? இன்னும் முடிக்கல சார். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, நீங்க என்னமா நீங்க என்ன செய்யணும்னா இதுல அப்ப ஷனா டேக் அ நோட். ஷனா இருக்காவா? ஷனா இவ ஃபாலோ பண்ணுங்க, இவ கைட் பண்ணுங்க எல்லாரையும். அந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்களான்னு பாக்குறேன். நீங்க எத்தனை விளங்குதா? இப்ப என்னன்னா இது வந்து ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம். ஐ எம் நாட் அ டீச்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு டீச்சர் இல்ல. சரியா? டீச்சர் இல்ல. ஐ எம் அ கோச். உங்க லைஃப்ல நீங்க நான் சொல்ற மெத்தட்ல போனா 100% யூ வில் பிகம் சக்சஸ்ஃபுல். சரியா? ஒலிம்பிக்கு போற நீங்க உசேன் போல்ட் மாதிரி யூ வில் பிகம் கப் அடிச்சுதான் வெளியே வருவீங்க. ஆனா வந்து என்னது
நான் தாய்ப்பாலை கொடுக்குற நேரத்துல ஒரு புள்ள இருக்காத தாய்ப்பாலை கொடுக்க வேண்டிய நேரத்துல நான் சோறை கொடுத்தேன்னா புறையடிச்சிடும். சரியா? அப்ப தாய்ப்பால் கொடுத்து ஸ்ட்ரென்த்தை உருவாக்கி அப்புறம் பசுப்பால் அந்த ப்ரோசஸ்ல வந்தா தான் நீங்க சரியா செய்வீங்க. அப்ப பாருங்க, நான் எல்லாமே நான் திரும்ப திரும்ப ஒண்ணுக்கு நானா ஃப்ரண்ட்ல வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜெனரேஷனே மாத்துறதுக்கு முடிவு செஞ்சு நான் வந்திருக்கேன் இப்ப. சரியா? திஸ் இஸ் நாட் லைக் விளங்குதா? அப்ப நீங்க படிங்க. நீங்க எனி டைம் வந்து அதுல நாங்க படிக்கல, எனி டவுட் அதுல கேளுங்க. உங்களை எல்லா குரூப்ஸ்லயும் இருக்கீங்க, அந்த குரூப்ல கேளுங்க. ஐ வில் டேக் யூ. ஆனா 100% ஒர்க் பண்ற இது சப்ஜெக்ட் இது. சரி, உங்களை எல்லாத்துக்கும் நீங்க நினைக்கிறத, நீங்க இந்த வருஷத்துக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது 100% நீங்க யூ ஆல் அச்சீவ். பட் ஒரு ப்ரோசஸ் இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சைக்கிள் இருக்கு, சரியா? ஒரு சைக்கிள் இருக்கு. ஆனா வந்து ஃபுல் சைக்கிள் வரல, அசம்பிள் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட வருது. ஆனா சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இதை முதல்ல செய்யணும், இதை ரெண்டாவது செய்யணும், இதை மூணாவது செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஆனா நாங்க நிறைய பேர் எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க செய்ய போறது. நாங்களா பாட்டு கார்ஸ் அங்கே எங்கேயும் பூட்ட ட்ரை பண்ண கடைசியில் பார்த்தா ஒரு 25 பார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப சைக்கிள் ஓடுமா? ஓடாது. சி, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபாலோவிங் த ப்ரோசஸ். ஒரு ஸ்டெப், ஓகே இது முடிச்சாச்சு, இது ரெண்டாவது முடிச்சாச்சு, இது சி ஐ ஹாவ் அ குரூப் ஸ்ரீலங்கால வந்து என்னன்னா வந்து மில்லியனர் ஆக்குறதுக்கான கேட்டகரிக்கு ஒரு பிகம் மில்லியனர் ஆகக்கூடிய சொல்லுங்க, பேச்சுலர் ஆஃப் மில்லியனர்னு சொல்லுங்க. அந்த அளவு கூட இவங்களை ட்ரெயின் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றா ஒரு டைம்ல படிச்சு கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் படிச்சு, இதை படிச்சு முடிச்சுன்னா அடுத்தது இது, அடுத்ததுன்னு நீங்க 1ல இருந்து 10க்கு போற மாதிரி இந்த சக்சஸ்ஃபுல் பாத் இருக்கு தானே, அதுல 1ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு லெவலா அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, நான் வந்து தெரியாம வரல. நான் இங்க கனடால வந்து நிறைய மில்லியனர்ஸ் உருவாக்கிட்டு ஸ்ரீலங்கால உருவாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஐ நோ த சீக்ரெட் ஆஃப் பிகம் சக்சஸ்ஃபுல். நான் ரியலா செஞ்சிருக்கேன். திஸ் இஸ் நாட் அவங்க புத்தகத்துல பார்த்துட்டு நான் புத்தகத்தை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ண வரேன். இஸ் பீன் டெஸ்டட் மெனி டைம்ஸ் பை நெப்போலியன் ஹில். அதே தியரியை தான் வந்து நானே ப்ராக்டிக்கலா நான் டீச் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் சக்சஸ்ஃபுல். ஓகே, இப்போ எல்லாரும் புரிஞ்சிருக்கணும் வை இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ சஷியானி. ஸோ இந்த குரூப்ல போடுங்க. நான் குரூப்ல சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யூ கேன் ஜாயின் வித் அஸ் நெக்ஸ்ட் டைம். ஓகே ஓகே சார், நான் நெக்ஸ்ட் வீக் நான் ஜாயின் பண்றேன். ஏன்னா நான் லேட்டா தான் எனக்கு லிங்க் எடுத்து படிக்க தான் எனக்கு எது இருந்தாலும் முடியல. எங்கட ப்ராஜெக்ட்ல வந்து 20 பேருக்கு 20 இல்ல 30 பேர்கிட்ட ஒர்க் பண்றோம்மா ஸ்ரீலங்கா, ஆல் ஓவர் தி வேர்ல்ட். உங்களுக்கு எனி கொஸ்டின் வந்து அடுத்த செகண்ட் ஆன்சர். உங்க ஃபோன் ஒர்க் பண்ணலாட்டியும் அடுத்த செகண்ட் வந்து உங்க ஃபோன்ல வந்து ஃபோன்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களை வந்து இதை ஜாயின் பண்ண விட்டுட்டு போவாங்க. சரி, ஓகே. ஸோ பிரிட்டி மச் எல்லாரும் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா, ஷான் மற்றவங்க? ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்ல எல்லாரும் வந்து கேன் யூ புட் தி தம்ஸ் அப்? நீங்க எல்லாரும் வந்து மை மாம் சர்க்கிள்ல இருக்கீங்கன்னு. கேன் யூ புட் எவ்ரிஒன் புட் அ தம்ஸ் அப்? ஜஸ்ட் புட் அ தம்ஸ் அப். எல்லாரும் இது பண்ணுங்க. ஜஸ்ட் புட் அ தம்ஸ் அப். ஓகே, எல்லாரும் மை மாம் ஷியான். ஓகே, everyone is there. Okay, please make sure that everyone is இதுல. Okay, so everyone can see me and see my screen. Shana, see the screen தெரியுதா? sir, தெரியுது. Okay, very important. And okay, so everyone welcome to my mom circle. My mom circle வந்து master your mind and money. இந்த master your mind and money னா மைண்டை எப்படி மாஸ்டர் பண்றது அண்ட் மணியை எப்படி மாஸ்டர் பண்றது இருந்தா லைஃப்ல எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். இது ஒரு 19-20 வயசுல ஸ்டார்ட் பண்ண ரிசர்ச்.
எனக்கு வந்து இன்னைக்கு 55 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் இதே நினைப்பாக ஹவு எவரேஜ் பீப்புளும் எப்படி சக்ஸஸ் ஆகலாங்கிறதுக்கான ஒரு 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 சீக்ரெட்டை நோக்கி நான் தேடிக்கிட்டு இருந்த விஷயங்களை இன்னைக்கு அதில் ஆல்மோஸ்ட் ஒரு பிஹெச்டி செஞ்சுட்டேன்னு நான் சொல்லலாம். இது ஆணவத்துல நான் சொல்றதுன்னு யாருன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு 35 வருஷத்துக்கு நிறைய பேரோட ரிசர்ச் பண்ணி அவங்களோட இருந்து அவங்களோட உட்கார்ந்து பேசி அது சக்சஸ் ஆன அவங்களோட போய் ஒரு பயணத்தை வந்து இன்னைக்கு அதை வந்து நான் செஞ்சு நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் பாசிபிள்னு. கனடாலையும் சரி இன்டர்நேஷ்னலையும் சரி ஐ ப்ரூவ் தட். அது வந்து தமிழ் மக்களுக்கும் ஒரு அஃபோர்டபுள் வேல, ஒரு அதாவது எல்லாருக்கும் பே பண்ணி படிக்கக்கூடிய வகையில் ஐ எம் கிரியேட் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஆஸ் ஐ டோல் யூ, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஆளுன்னு இல்லை. நான் ஸ்ரீலங்காவில் டூரிங் த ட்ராயட்ஸ் டைமில் ஸ்ரீலங்காவில் வந்து மைக்ரேட் பண்ண, கொழும்புலேருந்து மைக்ரேட் பண்ணது தான் நான். தெரியும் தானே, பிரபாரன், சொக்கலிங்கம் பிரபாரன்னா எனக்கு ஆரம்பத்திலேயே அங்கே ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்த பேரில் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் அவுட் ஃப்ரம் த இது. என்னோட ஃபோக்கஸ் வந்து வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி லண்டனில் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணி, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணி, ஸ்கூலில் மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு படிச்சுட்டு அதை அடையில யூனிவர்சிட்டியிலேருந்து ட்ராப் பண்ணி திரும்ப ஐ வென்ட் டு த கனடாவுக்கு 23 நான் போயிட்டு ஐ பிகேம் அ ப்ரோக். அந்த டைமில் தான் ஐ பிகேம் அ மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் சிஸ்டம் இன்ஜினியர் படிக்கக்கூடிய சான்ஸ் கிடைத்தது. ஐ பிகேம் ஐடியில் வந்து பெரிய ஒரு கம்பெனியில் ஐ வாஸ் அ டெக்னாலஜி அனலிஸ்டாக ஒர்க் பண்ணி ஐ ஒர்க் இன் 14 இயர்ஸ் இன் ஐடி. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஐ ஒர்க் இன் ஐ ஸ்டார்டட் டு பை ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் 27 வயசுலேயே ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 30 இயர்ஸில் ஐ ஸ்டார்டட் மை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி 27ல ஸ்டார்ட் பண்ணேன். 30 இயர்ஸ்ல இருந்து ஐ வாஸ் பையிங் ஒன் ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்போ அதோட ஐ பிகம் ஃபைனான்ஷியல் அட்வைசராகவும் இருந்தேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனக்கு ஒரு 38 இது பிள்ளையா இருக்கு. எனக்கு 38ல வந்து எனக்கு $1 மில்லியன் கொண்டு வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருந்ததுனால இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்சை வந்து முழுமையா படிக்கணும். ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்தாரு. அவரோட துணையோட வந்து இந்த வந்து ஐ பிகேம் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் நெப்போலியன் ஃபவுண்டேஷன். சரியா? அப்போ நான் ஃபைனான்சியலாக ஸ்டேபிள் ஆன பிறகு ஐ ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட் இன் மை டைம் டு பேக் டு லேர்னிங். தென் ஐ பிகேம் எ இன்ஸ்ட்ரக்டர். இந்த டைமில் தான் 2013ல வந்து ஐ கிரியேட்டட் அ கம்பெனி. வென் ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் $1 மில்லியன், அதை வந்து மற்றவங்களுக்கும் இதை படித்து கொடுக்கறதுக்காக அச்சீவர்ஸ் வெல்த் இன்ஸ்டிடியூட்னு ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணி ஐ ஸ்டார்டட் டு டீச் கனடியன்ஸுக்கு. ஐ ஹாவ் லைக் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், pretty much நம்ம இனத்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து கனடாவில் உள்ளவங்களை தான் நான் டீச் பண்ணேன். நீங்கள் சைனஸ் இருந்தானே எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் யூ கேன் சி இவங்களோட டெஸ்டிமோனியல் தான் நான் உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸுக்கு முதல்ல இவங்களுக்கு படித்து கொடுத்த டெஸ்டிமோனியல்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு அந்த டெஸ்டிமோனியல் எல்லாம் ஃபுல்லாக படிச்சிடுங்க. சரியா? ஏன் நான் படிக்கணும்னு சொல்கிறேன் சுதர்ஷன்? வை anyone can tell me that? அந்த டெஸ்டிமோனி எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்றேன். இல்லை மைமாம் சர்க்கிள்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க எல்லா டெஸ்டிமோனியும் பார்க்கணும்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன? anyone can tell? ஒவ்வொரு ஆட்கள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில வந்திருப்பினம்ன்றதை பாக்குறதுக்காண்டி. It's anyone else? சுரேஷ், சானா, anyone? ஓப்பன் பண்ணி பேசுங்க எல்லாருமா. யூ சேல்ஸுக்கு மார்க்கெட்டிங்க்கு வந்திருக்கீங்க. சேல்ஸுக்கு வந்து யூ மஸ்ட் ஸ்பீக். சரியா? யூ மஸ்ட் ஸ்பீக். anyone else? என்ன ரீசனுக்காக நான் உங்களை பார்க்க சொல்றேன், அந்த வீடியோஸை, அந்த டெஸ்டிமோனியல்ஸை பார்க்க சொல்றேன். Come on guys, let's move. என்னது சார், உங்களோட முயற்சியால எவ்வளவு தூரம் மக்கள் முன்னேறி இருக்கிற பாக்குறது.
ஓகே, வெரி குட். இப்ப என்னத்துக்கு சொன்னேன்னா, நான் ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன், அதை பார்த்ததான் என் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லாட்டி இன்னொருத்தன் வந்து நமக்கு லெக்சர் அடிக்கிறான், இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறான்னு நீங்களும் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு வாட் ஆஃப் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் மைண்ட் கேன் அச்சீவ். விளங்குது நான் என்ன சொல்றேன்? நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன், இவ்வளவு ரிசர்ச் பண்ணி ஒரு மெத்தட் சொல்றேன், இது தாண்டா உனக்கு பிரச்சனை, இதை படிங்கடான்னு சொல்றேன். சரியா? அதை வந்து நீங்க எவ்வளவு சீரியஸா எடுக்கணும். நம்ப மாட்டீங்க, இவ்வளவு பேர் எனக்கு 3 நாளைக்கு, திங்க் அபவுட் தட், தீஸ் பீப்புள் எனக்கு 3 நாளைக்கு $1500 தந்தவங்க படிக்கிறதுக்கு. கேன் யூ பிலீவ் தட்? $1500 உங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் 3 நாள் கிளாஸுக்கு. நான் அதை விட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு இதை படிக்க சொல்றேன் இல்லையா? how much you have to do that? நான் சொல்ற எக்ஸசைஸை செய்யறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வெள்ளக்காரங்கல இருந்து மத்தவங்கல இருந்து ஒரு என்னைய பத்தி சொல்றாங்கன்னா இவங்கள ஏன்னா இவங்களுக்கு படிச்சு கொடுக்குற நேரத்துல எனக்கு கவலை உங்களை பத்தி தான் எனக்கு தெரியும். பட்டா இவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. புரியுது என்ன சொல்றேன்னு? அதுக்காக தான் நான் வந்து ஐ வாண்ட் ரியலி வாண்ட் டு டீச் யூ கைஸ். சரியா? நான் ப்ரூவ் பண்ணணும் வந்து என்ன தெரியுமா, இங்க இந்த இதுல எத்தனையோ பேர் மில்லியனர்ஸ் உருவாக்கியிருக்கேன். இதுலயே எத்தனையோ பேர் பிகம் மில்லியனர்ஸ். அப்படி இருக்கிறது நான் ஸ்ரீலங்கா, இந்தியா போல நாடுகள் இருக்கலாம், அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கான அங்க வரேன். அப்ப நீங்க எவ்வளவு முக்கியமா இருக்கணும் நான் சொல்ற விஷயங்களை. சரியா? எனக்கு வந்து ஐ பிளஸ்ட் வித் இந்த ஸ்ரீலங்கால அந்த டீமை பார்த்தீங்கன்னா 30-40 பேர். பிகாஸ் தே ஆல் லவ் டு ஒர்க் வித் மீ பிகாஸ் they are learning every single day. அவங்களாலையும் ஸ்ரீலங்கால இருந்து $US மேக் பண்ண நம்பிக்கையை கொடுத்துருக்கேன். அதே நம்பிக்கை உங்களுக்கும் கொடுப்பேன். பட் ஃபவுண்டேஷனை போடணும். வீடு கட்டணும்ல ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் கீழே ஒரு ஃபூட்டிங்னு ஒன்று இருக்கும். விளங்குதா? அந்த ஃபவுண்டேஷனை நிக்கிறதுக்கு கீழே ஒரு ஃபூட்டிங் இருக்கும். அதை போடணும் முதல்ல. அந்த ஃபூட்டிங் போட்டு வீடு கட்டினா ஃபவுண்டேஷனே கீழே போயிடும். அதெல்லாம் சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நான் சொல்ற ப்ரோசஸ்க்குள்ள எல்லாரும் வாங்க. ஸோ இந்த லேடியோட கேர்ள் இவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து இது மலேசியால வந்து நான் போய் டீச் பண்ணது, அதே மாதிரி சிங்கப்பூர்ல டீச் பண்ணது, ஸ்ரீலங்கால 10 இயர்ஸுக்கு முதலே நாங்கள் வந்து பிஎம்ஹெச்சியில் வந்து இதை லான்ச் பண்ணோம். அப்போ எனக்கு சரியான ஒரு சரியான பேக் சப்போர்ட் இல்லாமல் நான் பெரிய அளவுக்கு செய்ய முடியாமல் போகுது. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நெப்போலியன் ஹில். அந்த லெஃப்ட்ல இருக்கிறது தான் இது நெப்போலியன் ஃபவுண்டேஷனுக்கு நான் போனது. ஃபவுண்டேஷன் யூஎஸ்ல ஒரு ஃபவுண்டேஷனுக்கு போனது. நான் நடுவில் நிற்கிறேன். எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது டான் கிரீன். இதுதான் இந்த நெப்போலியன் ஃபவுண்டேஷனுக்கே வந்து சைன் பண்ற அத்தாரிட்டி கொடுத்தவர் டான் கிரீன். அதுக்கு லெஃப்ட்ல இருக்க நெப்போலியன் ஹில்ட கிராண்ட் சன், அவனோட பேரன். ரைட்ல இருக்கிறது பிரசிடென்ட், அதுக்கு இருக்குது சதீஷ் வர்மா. ஸோ இவங்களை மாத்திரம் இல்லை, உலகத்துல இப்ப இவர் வந்து 1 minute பில்லியன் சொல்லி இட்ஸ் ராபர்ட் ஜி அலன், அவரோட நான் புக்கும் எழுதியிருக்கேன். சரியா? இவங்கிட்ட எல்லாம் போறது வந்து லெஸ் ப்ரவுன், ஜேடி ஃபாக்ஸ். சரியா? இந்த பர்டிகுலர் பர்சன் லாரல் லிங்மேருக்கு மாத்திரம் இவளுக்கு கொடுத்த காசு மாத்திரம் $30,000 கனடியன் தான். உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் விட்ட படிக்க போறதுக்கு. நான் என்னத்துக்கு சொல்றேன்னு தெரியும், நான் ஏதாவது சொன்னா அதை செஞ்சேன்னு தான் சொல்றேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ வாண்ட் யூ டு டூ தட். இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் சொல்றத யூ ஹேவ் டு டேக் இட் வெரி சீரியஸ்லி. வெரி சிம்பிள். 5 வருஷத்துக்கு முதல்ல செஞ்ச விஷயத்தை தான் அடுத்த 5 வருஷம் செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறாது. அடிச்சு சொல்றேன். பட் யூ ஹாவ் டு சேஞ்ச். இந்த வருஷம் நாங்க நினைச்சதை செய்யணும்னு சொல்லி வரணும். யாரு? பாப் ப்ராக்டர். அடிச்சு பாருங்க, பாப் ப்ராக்டர்னா யாரு? இவர் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் தான் கையிலேயே வச்சிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒரு புக்கை வந்து கீழே வச்சதே இல்லை. அந்த புக் தான் நைட்ல படுக்கிறதுக்கும் எழுப்புறதுக்கும் பாப் ப்ராக்டர் கையில எப்பயுமே இருக்கும். இப்போ இவங்ககிட்ட எல்லாம் படிக்கிறதெல்லாம் சீப் இல்லை. 2-3-4 காசுக்கே $1,500 கேட்பாங்க. அப்படி இருந்து நாங்க வந்து உங்களால வந்து இதுக்கு பே பண்ண இயலாது. இது வந்து ஜாக் அண்ட் ஃபீல்ட். இது நான் எழுதின புத்தகம். சரி, இப்ப நான் எழுதிக்கல, மாஸ்டர் யுவர் மைண்ட் அண்ட் மணி இப்ப எழுதிக்கிட்டு இருக்க புத்தகம். ஓகே. ஸோ நிறைய இடத்துல மெட்டாபிசிக்ஸ்னு நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு இடத்துல. இப்போ வந்து நான் கரண்ட்ல வந்து PhD, ஐ எம் டாக்டர் இல்லை, அந்த இதை நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இந்த சேனல் பேரு தான் டாக்டர் பிரபாரன்.
நான் வந்து பிஹெச்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? வெரி சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்க. அப்ப ஏன் டாக்டர் போட்டீங்கன்னு கேளுங்க. நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறேன்னா அதுக்கு முதலையே அது நடந்த மாதிரி கற்பனை செய்யறதுனால தான் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால சாதிக்க முடியுது. கெட் இட் வெரி கிளியர். சரியா? நான் போயிட்டு நான் டாக்டரேட் முடிஞ்சு நான் வந்து எந்த இதுக்கு யூஎஸ்க்கு போயிட்டு நான் அந்த டிகிரி எடுக்கிற மாதிரி என் கற்பனை உலகத்துல நான் ஏற்கனவே நான் இருந்துருவேன். அதுல இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே செய்யக்கூடியதா இருக்கு. ஓகே, யாரும் வந்து சொல்லாங்க சார் அவங்க எங்கேயும் தேடி பார்த்தனே நீங்க இன்னும் டாக்டர் ஆகலையே ஏன் அப்படி போடணும். இந்த சேனலுக்கு பேரு டாக்டர் பிரபாரன். ஐ வில் மேக் இட் ஹேப்பன். மேஜிக் மாதிரி எனக்கு அதுல போயிட்டு எனக்கு உட்கார்ந்த தீசிஸ் எழுதுறதுக்கு தான் டைம் இல்லை. மற்றபடி ஐ நோ த கண்டென்ட். சரியா? அப்ப மெட்டாபிசிக்ஸ் என்னது? இந்த பிரபஞ்சவியல்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தலாமா, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது. சரியா? இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியில ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸுக்கு வந்து நான் படிக்காத புத்தகங்களே இல்லைன்னு சொல்லலாம். பகவத்கீதையா இருந்தா, குரானா இருந்தா என்ன, பைபிளா இருந்தா என்ன, யோக சூத்ரா இருந்தா என்ன, என்னென்ன இந்த மெட்டாபிசிக்ஸ் வேர்ல்ட்ல சரியா எங்கட ஞானிகள் என்னென்ன செஞ்சிருக்கோம் அவங்ககிட்ட ஒரு ரிசர்ச் தான் இது. அவங்க எப்படி செஞ்சதோ அதை நாம எப்படி நாங்களும் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி நம்ம நினைச்ச கோலை அச்சீவ் பண்ணலான்னு. சரியா? அதுக்கான ஒரு ரிசர்ச் தான் அது. ஓகே, அப்ப கனடாவை பார்த்தீங்களா வந்து ஐம் லைஃப் கோச். ஸ்பெஷலி வந்து ஆண்டர்பிரனர்ஸுக்கு தான் நான் கூட இங்க டீச் பண்றது. சரியா? அப்ப தே கம் டு மீ அண்ட் சம்வேர் அரௌண்ட் இந்த கோச்சிங் வந்து 1 இயருக்கு. சரியா? 1 இயருக்கு இங்குள்ள ஆண்டர்பிரனர்ஸுக்கு ஐ சார்ஜ் அரௌண்ட் $10,000. சரியா? $10,000 உங்க ஒரு காசுக்கு ஒரு வருஷத்துக்கு 20 lakhs வரும் என்கிட்ட கோச்சிங்ல. அதாவது சொல்லுங்களேன், யாராவது வந்து ஒரு $200,000 $300,000 $250,000 மேக் பண்றேன்னா இவங்களோட மைண்ட் செட்டை கிளீன் பண்ணி, நிறைய மெஸ்ல இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட்டை இது கிளீன் பண்ணி அவங்களுக்கான கிளியர் பேத்வேயை கொடுத்து இந்த திங்க் அண்ட் க்ரோல டெஃபினிட் மேஜர் பர்பஸை அவங்களுக்கு கிளியர் பண்ணி அவங்களுக்கு அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு டீச் பண்றது. அப்ப இந்த அச்சீவ் பண்ண போற நேரத்துல இந்த திங்க் அண்ட் க்ரோச் பிலாசபி நிறைய டைம்ல ஒர்க் பண்ணாததுக்கு காரணம் வந்து இவங்களோட மைண்டை வந்து என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியல. அந்த ரிசர்ச்ல தான் லாஸ்ட் 10 இயர்ஸ் மெட்டாபிசிக்ஸ் வந்து மேஜிக் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் மைண்டை. இல்லைங்கதா? சரியா? மேஜிக் மாதிரி ஃபீல். அதுக்கான தேரி, அதுக்கான ரியல் ரீசன் வந்து என் ரிசர்ச்ல நான் கண்டுபிடிச்சேன்னா ஏற்கனவே இருந்த விஷயம்தான். ஆனா அதுக்காக அதை இப்படி செஞ்சு அவங்களோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணல. 100% ஐ ப்ரூவன் ரிசல்ட்ஸை கண்டுபிடிச்சேன். அதை ப்ராக்டிக்கலா கொண்டு வந்தேன். அப்ப இந்த ப்ராக்டிக்கல் சிஸ்டத்தை வந்து இங்குள்ள ஆண்டர்பிரனருக்கு சொல்லி அவங்களோட மைண்டை எப்படி கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல உள்ள 5 ஸ்டெப்ஸையும் விளக்குதா. திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல இந்த DMP டெஃபினிட் மேஜர் பர்பஸ் ஆர் டிசைர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ற இந்த 5 ஸ்டெப்பையும் வந்து அவங்களுக்கு போடுறாங்க. அதாவது அவங்களோட மனம் வந்து லேசா இருக்கிற நேரம் we use metaphysics. மெட்டாபிசிக்ஸ்னா கூட போட்டு பயந்துறாங்க. அதாவது தியானம் செய்யற நிலை, ஒரு 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 தியானம் செய்யற நிலை. சரியா? எங்களோட மைண்ட் என்ன செய்யும்னா, நல்லா கேக்குதா, எங்களோட மைண்ட் வந்து எந்த லெவல்ல இருக்குன்னா பீட்டால இருக்கும். பீட்டால இருந்துன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கிறேன்னா பல விஷயங்கள் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்றது தான் அந்த பீட்டா விஷயம். அதை வந்து நீங்க அல்ஃபாக்கு கொண்டு வந்து அடுத்த லெவலான தீட்டாக்கு கீழே கொண்டு போகணும். நீங்க அல்ஃபால இருந்து தீட்டாக்கு வர நேரத்துல அந்த டைம்ல நீங்க என்னத்தை விதைக்கிறீங்களோ சப்கான்சியஸ் மைண்ட்ல அது மரமா முளைக்கும். சரியா? நீங்க சொல்றீங்க இந்த வருஷம் வந்து 10 லட்சம் ரூபாய் உழைக்கணும்னா அதுவும் நடக்கும். இந்த லட்சம் 20 லட்சம் ரூபாய். அப்ப இதை வந்து நாங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு போடுற நேரம், இந்த விஷயங்களை நாங்க வந்து சப்கான்சியஸ்க்கு போடுற நேரம் வந்து சப்கான்சியஸ் என்ன செய்யும், இந்த சூப்பர் கான்சியஸ்னு சொல்ற இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு படுத்தி இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும், பிளான்ஸை கொடுக்கும், ஐடியாஸை கொடுக்கும், எப்படி ப்ரோக்ராம் செய்யலான்னு கொடுக்கும், அதை கிளையன்ஸை கொடுக்கும், கஸ்டமர்ஸை கொடுக்கும். எல்லாமே இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன்ஸா கொடுக்கும். அப்ப இதை எல்லாத்தையும்
இந்த மெட்டாபிசிக்ஸ் மெத்தட்ல மனதை அமைதிப்படுத்துற முறையில நாங்க அமைதிப்படுத்திட்டு இந்த ஆண்டர்பிரனர்ஸுக்கு நான் வந்து இந்த திங்க் அண்ட் க்ரோச்ச சொல்ற நேரம் இவங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது. அதனால தான் எவ்ரி ஒன் வில்லிங் டு பே மீ $10,000. அப்போ $10,000 சொல்லுவாங்க. இங்க எவரேஜ் ஒரு ஆண்டர்பிரனர் வந்து $100,000 மேக் பண்றான்னு வைங்களேன். $100,000 கனடா காசுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 கோடி ரூபா. அப்ப அவனுக்கு அந்த 2 கோடி ரூபா மேக் பண்றதுக்கு நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குற நேரம் அவன் வந்து $10,000 வந்து பே பண்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப நான் இப்படி இங்க செய்யற ஒரு ஆள், நான் அங்க வந்து உங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுல ப்ளீஸ் பே அட்டென்ஷன். நான் சொல்றத சரியா? உங்கள்கிட்ட வந்து காசு வாங்குறேன்னா நான் உங்களோட வந்திருக்கவே மாட்டேன். உங்களோட லைஃபை மாற்றணும். உங்களுக்கும் இந்த 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 இது போய் சேரணும். இதே மாதிரி விஷயங்கள் போய் சேர்றதுக்காக நான் வந்து டீச் பண்றேன். இதனால தான் அந்த 4 வீடியோவும் பார்க்க சொல்றேன். பார்க்க சொன்னா ஓகே இந்த 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 எவ்வளவு இந்த மைமாம் சர்க்கிள்ல உள்ள வந்திருக்க நீங்க எவ்வளவு லக்கின்னு உங்களுக்கு புரியும். சரியா? இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மைமாம் சர்க்கிள்னா நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி அவங்களையும் வளர்த்து விடுறது. விளங்குதா? 4 பேரை வந்து நம்ம கோச் பண்ணி அவங்களையும் நாங்க ஹெல்ப் பண்ணி எங்களோட கூட்டிட்டு வர்றது. ஓகே, வெரி குட். இப்ப முக்கியமானதுக்கு வந்துட்டோம். சரியா? முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். இதுல ஓகே, ஷானா எத்தனை பேர் இருக்காங்கம்மா? how many people there? 7 பேர் இருக்கோம் சார். நம்ம 2 பேர் இல்லாம 5 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க சார். ஓகே, that's fine. It's not many people வரணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ரோசஸ்க்குள்ள அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தா தான் நான் சொல்றது அவங்களுக்கு விளங்கும். how much is really worth itன்னு அவங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் அவதானிங்க. நீங்க 2வது சாப்டர்ல அப்ப நல்லா புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு நான் ஒரு டீச்சர் அல்ல. ஓகே, ஒரு வரிக்கா நான் பாடம் எடுக்க மாட்டேன். புக்கை எப்படி ரீட் பண்றேன்னு சொல்றது உங்களுக்கு தமிழ் 10 வருஷம் படிச்சிருக்கீங்க, 12 வருஷம் படிச்சிருக்கீங்க, தமிழ் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டுதான் ஐ புட் 2 crores இந்த புக்கை நீங்க பாக்குறீங்க தெரியுமா? இதுக்கு பின்னால 2 கோடி ரூபாய் என்ற காசு இருக்கு. நாம் போட்ட முதல் இருக்கு. புரியுதா? இந்த தமிழுக்கு கொண்டு வர்றதுக்கு. அப்ப கேட்பீங்க என்ன சார் நிறைய புத்தகங்கள் தமிழ போய் வாசிச்சு பாருங்க உங்க மண்டையில ஏறுதான்னு. ஐம் நாட் ஜோக்கிங் கைஸ். இது அவ்வளவு ரிசர்ச்லையும் போட்டு நான் உட்கார்ந்து உங்களுக்கு ஈஸியா வழங்கப்படுத்துற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தேன். ஏன்னா இந்த சிஸ்டத்தினால திங்க் அபவுட் தட். எத்தனையோ மில்லியனர்ஸ் வந்திருக்காங்க, ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. திங்க் அபவுட் த. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு உங்களுக்கு கீழே தட்டி மட்டன் தட்டி பேசல. நானும் அந்த பெயின்ல இருந்தேன்டா. விளங்குதா? எனக்கு லண்டன்ல கொண்டு போயிட்டு ஒரு 300 பேரை கொண்டு போய் ஒரு இடத்துல போறாங்க. எனக்கு அவ்வளவு பெஸ்ட் காலேஜ்ல படிச்சிருந்தாலும் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். பெஸ்ட் காலேஜ்னா தெரியும் தானே? எப்படி கொலம்புல எப்படி அப்படி நான் 10-12 வருஷம் பண்ணேன். ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். சின்னதுல இருந்து வந்து என்ன ஸ்ட்ரகிளிங் மீன்ஸ் ஐ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் மீடியத்தில் ஒருத்தன் படிச்சுட்டு அவன் போயிட்டு திடீர்னு யோசிச்சுப்பாங்க, தமிழ் மீடியத்தை படிச்சுட்டு 12 மணிக்கு திடீர்னு போயிட்டு A லெவல்ல வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாத்தினா எப்படி இருக்கும்? ஒரு புண்ணாக்கும் வழங்காது. அப்ப ஐ ஹாவ் டு ஃபைட். ஏன் இந்த தமிழை இவ்வளவுக்கு கொண்டு வந்து உங்க கையில இப்படி ஈஸியா தடவுனோடனே உங்களுக்கு வர்றதுக்கு மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 2 கோடி ரூபாய் திரும்ப இதை டெவலப் பண்றதுக்கு நாங்கள் கொடுத்த காசுக்கு நான் டயர்ட் ஆகலை. ஏன்னா டயர்ட் ஆகிறதுக்குன்னு இந்த டெவலப்மெண்ட் ஃபுல்லா வந்து ஸ்ரீலங்கா அந்த 2 கோடியாவும் சந்தோஷமா கொடுத்தேன். அழுதுக்கு. ஏன்னா அவ்வளவு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தான் அந்த 2 கோடி ரூபாயும் போய் சேர்ந்தது. அவங்களுக்கு தான் அந்த சேலரியா போய் சேர்ந்தது இது டெவலப் பண்றதுக்கு. அதுல எனக்கு பெருமை. இன்னைக்கு நான் என்ன ஒர்க் பண்ணவங்க படிக்கல வந்தது இன்னைக்கு வந்து வேற லெவல்ல இருக்காங்க நான் படிச்சு. ஓகே, நவ் கம் பேக். நான் கம் பேக். இதுல டிசைர் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரியா? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இத சொல்றது டெஃபினிட் மேஜர் பர்பஸ். டிசைர்னா கொழுந்து விட்டு முறை ஆசை, ஏதாவது தமிழ்ல இருக்கும். அதுல சரியா ஆசைன்னு இருக்கும். அந்த சாப்டர் இருக்கும். அதாவது 2வது சாப்டர் நினைக்கிறேன். கொழுந்து விட்டு எரியும் ஆசை.
அதுல நீங்கள் நல்லா எல்லாரும் என்னோட யூ ஹாவ் டு கம் டு மை ஸ்பேஸ். சரியா? கம் டு மை ஸ்பேஸ். யூ ஹாவ் டு கம் டு மை ஸ்பேஸ். எல்லாரும் எந்த ஜோனுக்கு வாங்க. 5 பேர் இருக்கீங்க, ஜஸ்ட் கம் டு மை ஸ்பேஸ். இப்ப நான் சொல்ற விஷயம் உங்க சப்கான்சியஸ்க்கு போகணும். டேக் a deep breath. நல்லா மூச்செடுங்க. Inhale, exhale. Inhale, exhale slowly. Inhale, inhaleனா மூச்சு எடுக்கிறது. எக்ஸேல்னா மூச்சு வெளிவிடுறது. மூக்காலேயே செய்யுங்க. இனேல் மூச்செடுங்க, நல்ல பெருமூச்சு. and slowly exhale. Inhale, exhale. Inhale. இப்போ நான் ஒவ்வொரு கவுண்ட் நம்பர் சொல்லுவேன், அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. 11, inhale and exhale. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, inhale slowly, exhale slowly. 21, inhale and exhale. Okay. இப்போ எல்லாருக்கும் அந்த ஸ்கிரீன் தெரியுதா? Everyone knows. Sana, open your eyes. Okay. Sudarshan, everyone can see my screen? Also. Okay. So, Yes, sir. இப்போ டிசாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ வந்து உங்களோட மைண்ட் வந்து அமைதியாயிட்டு, இது மெட்டாபிசிக்ஸ் முறைப்படி இப்போதைக்கு ஒரு 23 வரை இன்னேல் எக்ஸலுக்கு மைண்டை வந்து காம் டவுன் பண்ணிட்டோம். இதில் ப்ராக்டிஸை வந்து நான் திரும்ப நான் சொல்லித்தரேன் தனியாக. இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே, யூ கம்மிங் டு மை ஜோன். இப்போ வந்து டிஎம்பியில் வந்து ஒரு 6 ஸ்டெப் இருக்கு முக்கியமாக. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுல யாரு சானா இருக்கா? எனிவன் தேர்? ஒரு பேரை சொல்லுங்க. சுரேஷ் இருக்கார் இல்லையா? சுரேஷ் இருக்காரு நினைக்கிறேன். எஸ் கோச். ஓகே, யா சுரேஷ், இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்? எனக்கு ஒரு 20 மில்லியன். 20 மில்லியன். வெரி குட். சரியா? இதுல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இதுல உள்ளவங்கள்ட்ட நீங்க போய் ஜென்ரலா போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, சுரேஷ் 98% தெரியாது அவங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னு. ஐ ரிப்பீட் அகெயின், எவ்ரிவன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 98% பீப்புளுக்கு தெரியாது அவங்களுக்கு எவ்வளவு வேணும்னு தெரியாது. இது தாண்டா ஜிபிஎஸ். காலையில எழும்புனோன்னு உங்க ஜிபிஎஸ் உங்களுக்கு தெரியணும், நீங்க என்னத்துக்கு அன்னைக்கு எழுப்புனீங்க, என்ன கோல், எங்க போறீங்கன்னு. விளங்குதா? இது தெரியாதனால தான் இந்த ஹோல் ஸ்ரீலங்காவுக்கு மெஜாரிட்டி பீப்புளுக்கு ஹேவிங் எ ப்ராப்ளம். ஓகே,
ஹவு மச் தே வாண்ட் டு ஹேவ். ஒரு இயராக இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 65 வயசில் ரிட்டையர்மெண்ட். எக்ஸாக்ட்லி யூ ஷுட் நோ ஹவு மச் யூ வாண்ட். இது யாரும் இதை பற்றி பேச போறீங்களா? டு யூ வாண்ட் எனிஒன் டு டிஸ்கஸ்? ஒன் இயருக்கா கோச்? இல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க 1 இயருக்கு, 5 இயருக்கு, லைஃப் டைமுக்கு. சரியா? இப்போதைக்கு 1 இயரை பத்தி யோசிப்போம். அதுக்கப்புறம் வில் கம் டு த 5 இயர்ஸ். அப்ப எங்களுக்கு ஷார்ட் எவ்வளவுக்கு நம்ம ஷார்ட்டா யோசிக்கிறோமோ போற வழி எங்களுக்கு தெளிவா இருக்கும். ஓகே, போற வழி தெளிவா இருக்கும். சரியா? இப்ப அடுத்தது வந்து 2வது, வாட் யூ ஆர் கோயிங் டு கிவ். எதுவும் ஃப்ரீ இல்லை, நத்திங். யாரும் உன்னை கூப்பிட்டு வச்சு இந்த காசுன்னு கொடுக்க போறதில்ல. யூ ஹாவ் டு கிவ். அந்த வாங்குற காசுக்கு 20 மில்லியன் வாங்குறேன்னா யூ ஹாவ் டு ட்ரேட், யூ ஹாவ் டு கிவ் சம்திங். இல்லாட்டி 1 லட்சம் ரூபா நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாவே, மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளமே பெரிய காசு. 50,000 ரூபாயே பெரிய காசு ஒரு படிக்கிற பிள்ளை. இல்லாட்டி 1 லட்சம் ரூபா மாத்துக்கே பெரிய காசு, 2 லட்சம் ரூபா மாசமே பெரிய காசு. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து உங்களுக்கு மாசம் எவ்வளவு தேவை? 1 லட்சம் ரூபான்னா வருஷத்துக்கு எங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தேவை. உங்க மைண்ட்ல இருக்கணும். கால் எலும்பனோடனே உங்களுக்கு தெரியணும் இதுன்னு. அப்ப யாருமே உங்களுக்கு சும்மா கொடுக்க போறது இல்ல. சரியா? எனக்கு சொல்ற இந்த வருஷத்துல எனக்கு $1 மில்லியன் தேவை. எனக்கு யாருக்கும் எனக்கு யாரும் வந்து சும்மா தர போறல. நான் ஏதாவது விற்கணும், இல்லாட்டி ப்ராடக்டோ சர்வீஸா நான் கொடுக்கணும். இந்த டீச்சிங்கை கொடுக்கணும். சொல்லுங்களேன், 10,000 பேர் படி. சரியா? 10,000 பேர் படி எனக்கு 100 பேர் ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா $1 மில்லியன். am I right? எனக்கு $1 மில்லியன் வேணும்னா அதுக்கு அப்ப எப்படி அதுக்கு நான் தயாராகணும், நான் தகுதியாகணும். விளங்குதா? எனக்கு இங்கிலீஷ் தேவைன்னா இங்கிலீஷ் படிக்கணும், கம்ப்யூட்டர் தேவைன்னா கம்ப்யூட்டர் படிக்கணும், 4 பேரோட பேச தெரியும்னா 4 பேரை பேசுறதுக்கு அதை படிக்கணும். விளங்குதா? வெரி சிம்பிள். உங்களுக்கு கிரேட் நல்லா கேட்டுக்கோங்க. காசு மேக் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் குவாலிஃபிகேஷன் கட்டாயம் தேவையில்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நல்ல வெஸ்ட் காலேஜ் நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது. சரியா? மீட்டிங் இருந்தது. எந்த பேட்ச்ல ஒரு 5 பேர் தான் ஓ லெவலே பாஸ் பண்ணிருப்போம். சரியா? ஓ லெவல் பாஸ் பண்ணி 50% ஃபெயில். சரியா? 50% ஃபெயில். நேற்று வந்து மீட் பண்ற நேரம், சரியா? நேற்று வந்து ஒரு இந்த ஸ்கூல் எல்லாரையும் மீட் பண்ற நேரம், எவ்ரிஒன் டூயிங் பெட்டர். அதுல என்ன விஷயம்னா, இந்த பாஸ் பண்ணவங்களோட பாஸ் பண்ணாதவங்க வந்து they are doing much better. எல்லாம் most of them are like a Muslim friends. They are doing very good in their life. இது விளங்குது என்ன சொல்றேன்? அப்ப உங்களுக்கு ஆனா உழைப்பு இருக்கணும். You have to give a product or services வந்து நீங்க கொடுக்கணும். அப்ப எக்ஸாக்ட் டேட் தேவை உங்களுக்கு. அப்ப இப்ப ஜனவரியில இருக்கிறதுனால நாங்க ஜனவரி 1 2017 நீங்க யோசிக்கலாம், அவ்வளவுக்கு நீங்க எவ்வளவுக்கு அந்த காசு மேக் பண்ண போறீங்கன்னு. அப்ப இப்ப எனக்கு சுரேஷ் இது தெரியும், எவ்வளவு வேணும்னு தெரியும். அடுத்தது வந்து என்ன ப்ராடக்டோ சர்வீஸோ கொடுக்கறதுன்னு தெரியும். அடுத்தது டேட் யூ ஆர் கோயிங் டு கிவ்னு தெரியும். டேட் இருக்கு தெரியுமா? எந்த டேட்ல வந்து எங்களுக்கு தேவை. 1 இயர்ல எங்களுக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் வேணும்னா அந்த 20 லட்சம் ரூபாய், இல்லாட்டி மாசம் 1 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு 12 மாசத்துக்கு எனக்கு 12 லட்சம் ரூபாய் வேணும்னு உங்க மைண்டுக்கு தெரிஞ்சா தான் உங்களுக்கு அதுக்கான பிளானுக்கு எடுக்க முடியும். சரியா? விளங்குதா? அதுக்கான பிளான்னா நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணா இதுக்கு இதை மேக் பண்றதுக்கு என்ன எப்படி போகலான்னு நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், அதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு இல்லாட்டி ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த இதுல இந்த புக்கை நீங்க ஃபுல்லா வாங்கி படிக்கிற நேரம், இதுல முக்கியமான சாப்டர் வந்து மாஸ்டர் மைண்ட் சாப்டரை நீங்க வாசிக்கலாம். எப்படி ஒரு மாஸ்டர் மைண்டை கிரியேட் பண்றது, மாஸ்டர் மைண்ட்னால பெனிஃபிட் என்னன்னு இந்த 1937 எடிஷன்ல கிளீனா போட்டிருப்பாங்க. சரியா? ஆனா ஐ வில் டீச் யூ தட். அது எப்படி நீங்க ஒரு இதுக்கு கொண்டு வரலாம். இன்னைக்கு நான் சொல்ல போனேன்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி பில்ட் பண்றதுக்கு மாஸ்டர் மைண்ட் தான் எங்களுக்கு பெரிய நம்பர் 1 ரிசோர்ஸே. மாஸ்டர் மைண்ட் தான். அது இருந்தா தான் நீங்க உங்க டீமையே கொண்டு வரலாம். விளங்குதா? நான் டீம்னு சொல்றது வந்து எந்த விஷயமும் உங்களுக்கு ஒரு டீம் வேணும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. பெரிய விஷயமா இருந்தா ஒரு பிசினஸ் சொல்லுங்களேன், ஒரு ₹1 கோடி பிசினஸ் கொண்டு வரதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ டீம். உங்களுக்கான சரியான டீம் இருக்கும். நீங்க வேலை செய்யறீங்கன்னா
நீங்க டீம் இல்லாட்டியும் தனியா நீங்க பண்ண வேலையெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை பக்கத்துல வச்சுக்கோங்க, உங்களோட சேர்ந்து வர்றதுக்கு அவங்கள ஒரு டீமா நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்க சொல்லுங்களேன், வந்து அக்கௌண்டன்டா இருந்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்டன்ட்ல படிக்கிறீங்கன்னு வந்தீங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்கௌண்ட் ஒரு நல்ல அக்கௌண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, யூ வாண்ட் டு பிகம் அக்கௌண்டன்ட் அப்படின்னா அந்த அக்கௌண்டன்ட் சம்பந்தப்பட்ட அதுல சக்சஸா இருக்கவங்க 2 பேரை வந்து தெரிஞ்சுக்கோங்க. புரியுங்க, பெரிய ராக்கெட் சயின்ஸ்ல இல்ல, எல்லா அக்கௌண்டன்ட்டுக்கும் ஏதாவது விஷயங்கள் தேவைப்படும். புரியுது என்ன சொல்றது? ஃப்ரீயாவது போயிட்டு அவங்களோட அசோசியேஷனை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஐ வாண்ட் டு பிகம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கும். நான் பாட்டுக்கு என்ன செய்வேன், வெரி சிம்பிள், ஸ்ரீலங்காவில் போய் எல்லா இடத்துலையும் பார்ப்பேன், எல்லா கதையும் தட்டுவேன், யாருக்காவது நான் வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ண வான்னு கேட்பேன். சரியா? எப்படி நான் 4 கதை 3 கதை போட்டு நான் ஃபுல் பேஷனேட்டா இருந்தேன், என்ன சொல்லுவாங்க, சரி வந்து நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சும்மா விளங்குதா? அடே ஸ்ரீலங்கால வேலை எடுக்கிறது ஈஸி, உலகத்துல எங்க போனாலும் வேலை எடுக்கிறது தெரியும். 3 மாசத்துக்கு ஃப்ரீயா வேலை செய், அவன் அயப்பன் இல்லாட்டி இன்னொருத்தனை பாரு, அவன்கிட்ட 3 மாசம் வேலை செய், அவன் இல்லாட்டி இன்னொருத்தனை பாரு, 4 முறை நீ சும்மா ஃப்ரீயா வேலை செஞ்சு நீ வேலை எடுக்கலாட்டி என்னையே கால் பண்ணு சார் நீங்க சொன்னது ஒர்க்கு சரி வராம போச்சுன்னு. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஸ்ரீலங்கா நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்காங்கன்னா அவங்க முதல்ல போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒர்க் பண்ணா தெரியாது, இவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவில்லை. விளங்குதா? எப்படி ஒர்க் இல்லாம கொடுப்பான்? அப்ப என்ன செஞ்சிருக்கோம் நாங்க இதுல எங்க கம்பெனில வந்து நாங்க நிறைய பேர் யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர்ல போற நேரமே நான் அவங்கள சரியான பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒர்க்ஸை நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் அலவன்ஸ், அவங்க குவாலிஃபை ஆகிற நேரம் அவங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் கொடுத்து நான் ஸ்ரீலங்கால நிறைய பேரை உருவாக்கி வச்சிருக்கேன். முடிஞ்ச என்கிட்ட போய் எவன் இப்போ 5 வருஷத்துல அவன் குவாலிஃபை எந்த ஸ்டூடெண்ட் வந்து குவாலிஃபை பண்ணி இன்டர்வியூக்கு போனான், முடிஞ்சா எவனாவது நான் அனுப்புற கேண்டிடேட்டோட கம்பீட் பண்ண சொல்லுங்க உங்க எம்ப்ளாயரை. இது வந்து நான் திமிரா பேசல, ப்ரௌடா பேசுறேன். இல்லைங்க என்ன சொல்றேன், அவ்வளவுக்கு நான் அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நவ் கம் பேக். சரியா? எனக்கு ஒரு கோல் அடைகிறதுக்கு என்ன தேவை? எக்ஸாக்ட் அமௌண்ட் தேவை. அதுக்கு ப்ராடக்டோ சர்வீஸை நீங்க கொடுத்தா தான் கிடைக்கும். நத்திங் இஸ் ஃப்ரீ. ஸ்விஃப்டிக்கல்ல கிடைக்காது. யூ ஹாவ் டு ஒர்க். அந்த ப்ராடக்டை உருவாக்கணும். அதுக்கான சர்வீஸ்ன்னா நீங்க ப்ராடக்ட்னா ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சு இல்லாட்டி இன்னொரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி விற்கிறதுக்கான ஒரு ப்ராடக்டை நீங்க கொண்டு வர. சர்வீஸ்னா வந்து நீங்க இன்னொரு ஆளுக்கு ஒர்க் பண்றது. உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெக்கானிக்கா படிச்சிருக்கீங்க, நவ் யூ ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் அ மெக்கானிக்ஸ். அந்த சர்வீஸை கொடுத்து அந்த காசை மேக் பண்ண போறீங்க. அப்ப எந்த டேட்டுக்குள்ள அந்த காசை மேக் பண்ண போறீங்க? 4வது வந்து பிளான். இதுக்கு நான் என்னென்ன செய்யணும், நான் தகுதி ஆகிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதை வந்து முதல்ல வந்து மைண்டுக்கு கொண்டு வாங்க. மைண்டை கொண்டு வந்து அதை கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க. மைண்ட்ல கொண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா எழுத பாருங்க கிளீனா. whatever mind can conceive and believe mind can achieve. உங்க மைண்ட்ல என்னத்தை கொண்டு வாரீங்களோ அதுதான் உங்களால வெளிக்கொண்டு முடியும். இந்த உலகத்துல உள்ள அவ்வளவு எல்லா பொருட்களும் இந்த மைண்ட்ல தான் முதல்ல உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து வெளிவந்தது தான் ஒவ்வொரு ப்ராடக்டும். விளங்குத? தோமஸ் அல்வா எடிசனா இருந்தா என்ன, மார்க்கோனியா இருந்தா என்ன, வாரன் பஃபேயா இருந்தா என்ன, ஸ்டீவ் ஜாப்ஸா இருந்தா என்ன, மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸா இருந்தா என்ன, எல்லாரோட மைண்ட்ல திறந்த ஒரு ஐடியா தான் இன்னைக்கு ஒரு ப்ராடக்டா வெளிவந்திருக்கு. முதல்ல மைண்டுக்கு கொண்டு வாங்க, அதை திரும்ப வர எழுதுங்க. ஓகே, சரியா? இதை ரீட ட்வைஸ். இதை வந்து என்ன செய்யணும், டெய்லி எழுதின விஷயங்களை மேல இருந்து கொண்டு வந்து படுக்கிறதுக்கு முதல்ல, நைட் படுக்கிறதுக்கு முதல்ல இவ்வளத்தையும் லவுடா வாசிக்கணும். இத அடுத்தது வந்து காலையில எழும்புனையும் இதை வாசிக்கணும். இது ஒரு ரூல்னா என்னது, மாற்ற முடியாது. இதை திரும்ப திரும்ப நீங்க செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் ஆரம்பத்துல உங்களாலேயே நம்ப முடியாம இருந்தாலும் இதை திரும்ப திரும்ப சொல்ற நேரம் வந்து அதுக்கான ஐடியாஸ் பிளான்ஸை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். 100% தரும்.
நீங்க செஞ்சீங்கன்னா. சரியா? இந்த பிரபஞ்சத்தின் பக்தன் நான். பக்தன்னா நான் அந்த மெடிடேட் ஸ்டேட்ல இருந்து நான் அந்த இது பண்ற நேரம் எனக்கு மார்னிங் ஐடியாஸ் வரும். ஓகே, இதை செஞ்சோம்னா அப்ப நான் என்ன செய்வேன், இதை வந்து என் டீமுக்கு கொண்டு போய் சொல்லுவேன். ஓகே, இப்படி இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இதை சொன்னோம்னா டீமோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். ஆரம்பத்துல எட்ட டைம் உங்களுக்கு எல்லாமே வருமா? வராது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஆண்ட தமிழ் கம்பன் அரிய இலக்கியத்தை ஊன்றிப் பயில உளமினைக்கும், தோன்று சுவை உற்றாகும் செஞ்சொல் உரைக்குங்கால் நாவினைக்கும், இதை கேட்ட செவி இணைக்குமே. இது எப்படி எனக்கு படமாச்சு? திரும்ப திரும்ப சொன்னதுனால. சரியா? இது கம்பனின் இலக்கிய புதுமை. புரியுதா என்ன சொல்றேன்னு? நான் என்ன சொன்னதுன்னு உங்களுக்கு விளங்காது, ஆனா நல்லா இருந்திருக்கும். புரியுதா? அவ்வளவுக்கு நான் பாடமாக்கிருக்கேன். அதே மாதிரி இந்த 6 ஸ்டெப்பையும் நீங்க திரும்ப திரும்ப மைண்டுக்கு கொண்டு வரணும். அதை யாரு ஒழுங்கா நான் சொல்றத செய்றீங்களோ உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமா 100% பெரிய ஒரு ஒரு பொக்கிஷம் காத்திருக்கும். நீங்க எதை கேட்டாலும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது இந்த 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 ரெக்கார்டிங்கையும் உங்களுக்கு தாரேன். திரும்ப இந்த ரெக்கார்டிங்கை வந்து திரும்ப திரும்ப பாருங்க. ஓகே, இப்ப 5 நாள் படிச்சதுட ரியல் சமரைசேஷன் இதுதான். என்னது? தாட்ஸ் பிகம் திங்ஸ். உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்து அது வந்து எப்படி வருதுன்னு சொல்லி நிறைய பேரோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. பிறகு வந்து டிசைர் ஸ்டேட்மெண்ட் பத்தி இந்த 6 இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. கடைசியா ஆட்டோ சஜஷன், ஆள் மனத்துல இதை விதையா எப்படி கொண்டு வர்றதுன்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த விதைக்கிறதுக்கு முதல்ல நாங்க உழுவுறது தான் இந்த மெடிடேஷன். புரிஞ்சுச்சா? மனசை அமைதிப்படுத்திட்டு என்னத்தை கேட்குமோ இந்த பிரபஞ்சம் 100% கொடுக்கும். ஓகே, எனி டிஸ்கஷன்? யாராவது டிஸ்கஸ் பண்ண விரும்புறீங்களா? நூறு ஜாய்ஸ், ஷான் இருக்கா, சுஜி இருக்கா, சுரேஷ் இருக்கா, சுதர்ஷன்? ஓகே, எனிவன் வாண்ட்? மந்த்லியே டார்கெட் பண்ணலாமா? உதாரணமா நான் யூடியூப் செய்யறேன், மாசம் ஒரு 3 லட்சம் ரூபாய் வேணும், மந்த்லி டார்கெட் பண்ணலாமா? நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு இவ்வளவு வரணும் அப்படி என்ற மாதிரி எனக்கு அது ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இல்ல, இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எவ்வளவுக்கு ஷார்ட்டா நீங்க வச்சிருக்கதோ அதுல இருந்து டெவலப் பண்றது ஈஸி. விளங்குதா? இப்ப சொல்லுங்க மந்த்லினா அப்ப அப்படி போக போக போது கிளியர் ஆகும், கிறிஸ்டல் ஆகும். விளங்குதா? இப்ப நீ 3 lakhs வேணும்னு சொன்னா 3 lakhs வேணும்னு சொன்னா you have to target 36 lakhs. சரியா? 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 அப்ப யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் அ யூடியூபர். சரியா? யூடியூபர். அப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல நிறைய விஷயங்கள், யூடியூப எப்படி மார்க்கெட் பண்றேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இதை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு. சரியா? இப்ப யூஆர் யூடியூபர்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் வாட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட். நீ இப்ப நமக்கு மேஜிக் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீ உலகத்துல எந்த நாட்டுக்கும் நீ சர்வீஸ் பண்ணலாம். விளங்குதா? விளங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ இங்க பாருங்க, இங்க எடுத்து டிக்கெட் கூட நீ வர தேவையில்ல. சரியா? நல்லா யோசிச்சு பாரு. இங்க உள்ள என்ன பிசினஸ் உன்னால ப்ரொமோட் பண்ண முடியும்? திங்க் அண்ட் க்ரோ ரிச். ஒரு ஆள்கிட்ட உனக்கு இப்ப இதுல இங்க கனடாக்கு வந்து நீ போயிட்டு வந்ததுனால நிறைய உனக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க தானே. they really wanted to come and help you out. அவங்க கூட உடனே மாதிரி யூடியூப் ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு கேமரா கொடுத்து நீ இப்போ நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை வச்சு வீடியோ எடுத்துட்டு எல்லாம் எடிட் பண்ணிட்டு நீ வந்த மாதிரியே அவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணலாம். எஸ் ஓ நோ? நீ யோசி, அது பாட்டுக்கு மிச்சத்தை வந்து பிரபஞ்சம் அவனுக்கு ஃபுல் ஐடியாவும் கொடுக்கும். விளங்குதா? ஆரம்பத்துல அவங்க இப்ப இப்படி நல்லா கேட்டுக்கோ, காசு கை அந்த இப்ப எல்லாரும் மேஜிக் மாதிரி இவனுக்கு 3 லட்சம் ரூபான்னு சொல்றான் தெரியுமா? இந்த இயரை இவனை பாருங்க, இந்த 3 லட்சம் 36 lakhs உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து தருவேன். விளங்குதா? ஏன்னா அவன் வந்து ஒர்க் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டான். இப்போ ஒன்லி திங் இஸ் சுதர்ஷனுக்கு 3 லட்சம் ரூபாய் வருமானத்தை கொடுக்கறது தான்.
நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கண்டினியூஸா காசு தராங்களோ இல்லையோ ஒரு 10 பேரை ப்ரொமோட் பண்ணு கனடால. ஆமா சரியா? 11வது பேருக்கு தெரியாது அவன் காசு கொடுத்தானா இல்லையான்னு. விளங்குதோ? அஹ்? அவன் வந்து என்ன ம் கேட்பான் அவன்கிட்ட? எவ்வளவுக்கு பே எவ்வளவு? பண்ணலாம் தான் கேட்பான். அஹ்? ஓகே ஓகே விளங்கு. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு ஆமா பெரிய ஆமா தத்துவத்தை சொல்றேன், புரிச்சுக்கோங்க. முதல்ல 10க்கு எங்களுக்கு காசு வராது. ஓகே, இதுக்கு பேர் தான் கோயிங் எக்ஸ்ட்ரா மைல். நம்ம திறமையை நான் அவங்களுக்கு செஞ்சு ஹெல்ப் பண்ணுவோம். ஆமா எதிர்பார்க்காம செய்யணும். ஆனா அது ஆனா ரியலா. அதுக்கு ரிட்டர்ன் என்னது? கோயிங் எக்ஸ்ட்ரா மைலுக்கு ரிட்டர்ன் என்னது? கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா ஆமா விளங்குதா? கம்பவுண்ட்ல கூட்டு வட்டிக்கு கூட்டு வட்டி ரிட்டர்ன் தான் வரும். சரியா? அது ரிட்டர்ன் ஓகே. வந்து கூட்டு வட்டிக்கு கூட்டு வட்டி ரிட்டர்ன். ஆமா ஆமா இப்ப இதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறத உனக்கு ஃபுல் ஐடியா வரும். நான் இவனை மீட் பண்ணியிருக்கேன், அந்த ஆடு ஃபார்ம் மீட் பண்ணோம்னா திரும்ப கால் பண்ணி கேளுங்க. நான் இது பண்றேன், ப்ரொமோட் பண்றேன், ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன். ஆமா ஆமா விளங்குதா என்ன சொல்றாரு? ஐடியா விளங்குது. ஆமா சரி, அவங்களோட அதான் கூட ஃபுல்லா நாங்க இங்க போயிட்டு இருந்தோடனே செய்யலாம். அதான் அனுப்பேன். அதை நான் யோசிக்கல. இப்ப இங்க இருந்தோடனே ப்ரோமோட் பண்ணலாம். அவன் இப்போ பீஸா கடையே இருக்கு. ஏஐ எல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப வீடியோ நான் கதைக்க தேவையில்லை. இப்ப ஒரு குழந்தை கதைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் செய்வேன். இப்போதைக்கு அப்படி செய்வேன். அப்ப அதை வச்சு இல்ல இப்ப நான் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நீயே கதைடப்பா, நீயே ஆமா கதை. நீ அங்க 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 உள்ளதை கிளிப்பா எடுத்துக்கோங்க. கிளிப்பா எடுத்துட்டு அவர்கிட்ட கேட்கறது இன்னொரு ஆள் இன்னொருத்தன் கேட்கறத வந்து நீ கேட்டுட்டு உண்ட படம் இருக்கணும். நீ கேட்கிற ஓகே மாதிரி ஃப்ரண்ட்ல போடு. சரியா? ஆனா அந்த டைம்ல கேட்கறவன் தான் வேற ஒருத்தன் இருப்பான். அதை எடிட் பண்ணிட்டு நீ கேட்கற மாதிரி கூட இவன் டான்ஸ்லயும் உண்ட மேட்ச் பண்ணிடு. உனக்கு விசா கொடுத்தாச்சு. ஆமா அதெல்லாம் செய்யலாம் எடிட்டிங்ல. ஓகே ஓகே அப்ப என்ன சொல்ற? சிக்கன் க்ரோரிச் தான் பிரச்சனை. உட்கார்ந்து உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு இதெல்லாம். அப்ப எந்த ப்ராஜெக்ட்னாலும் உங்களுக்கு யூ கேன் மேக் மணி. எதை கொண்டு வாங்காலும் யோசிக்கலாம். ஆனா திஸ் இஸ் அ ப்ரோசஸ் கைஸ். இது ஒரு ஒரு செயல்முறை. இப்படி செஞ்சா நிச்சயமா வரலாம். எவ்ரிதிங் கேன் பாசிபிள். லைஃப்ல எதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆனா சொல்ல நீங்க தகுதி ஆக வேண்டும். புரிஞ்சுச்சா என்ன சொல்றேன்னு? சரியா? சார், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். எல்லாரும் எஸ்னா எஸ்ன்னு போய் சாட்ல போடுங்க, நோனா அந்த நோன்னு போடுங்க. நீங்க எந்த விஷயம் இருந்தாலும் நல்லா கேட்டுக்கோங்க. எந்த விஷயமா நீங்க நோக்கி போனாலும் அந்த விஷயத்துல நீங்க 2 hour நீங்க சரியா நீங்க பயிற்சி எடுத்தா அந்த துறையில நீங்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரு சுதர்ஷன் வந்து 100 யூ வாண்ட் டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் யூடியூபர். ஆனா கண்டினியூஸா வந்து என்ன செய்யணும் சுதர்ஷன்? அவன் ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்கு 2 hour உழைக்கணும், போடணும். இதுதான் சீக்ரெட். அதை போட்டுக்கிட்டே நீங்க வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றும் காம்படிஷனே இருக்காதுக்கா. ஆமா இல்லாட்டி நடக்க மாட்டா. நாங்க எங்களை ஃபோக்கஸ் பண்ணாம டவுன் ஆகிடும் எல்லாம். அப்ப மற்றவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. நாங்க தொடர்ந்து கண்டினியூட்டி கட்டாயம் யூடியூப்ல தேவை. இப்போ நாம குவாலிட்டியாகவும் இருக்கணும், குவான்டிட்டியாகவும் இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க வளர்ல டைம்ல வந்து மத்தவன் என்ன செய்யலான்னு பார்க்காதீங்க. நீங்க என்ன செய்யலான்னு பாருங்க. ஒரு நல்ல 2-3 யூடியூபர்ஸ் எடுத்து அவன் என்னென்ன செய்யறான் அதையே செஞ்சுக்கிட்டு இருங்க. அவன் நல்லா செய்யறானா உங்களுக்கு சாக்குறான். அப்ப அதாவது என்ன செய்யணும்? நீங்க சாதிக்க வேண்டிய விஷயத்த டெய்லி நீங்க செஞ்சுட்டு போகணும். தட்ஸ் ஒன்லி திங். பர்சிஸ்டன்டா செய்யணும். பெர்சிஸ்டன்ட்க்கு அதாவது தொடர்ச்சி. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தான் திருவினையாக்கும். விளங்குதா? அந்த முயற்சி 2 hour முயற்சியை விடாதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் காசு, அதுதான் காசு, அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம். அந்த 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 இது தொடர் முயற்சி. அப்ப அந்த அந்த முயற்சி செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்குள்ள மனசுக்குள்ள 2வது டெவில். விளங்குதா? நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். நான் வந்து உங்களுக்குள்ள உள்ள நல்லவன். நான் நீங்க உங்களுக்குள்ள நல்லவங்க தான். நாங்க 3 பேரும் தான் ஒரு டீம். ஆனா கெட்டவன் இல்ல. அவனை அடிச்சு துரத்திட்டோன்னா நீங்க எல்லாம் சக்சஸ் ஆயிடுவீங்க. அது முடியாது, என்னால அது செய்ய முடியாது, இன்னைக்கு லேட்டா. விளங்குதா? இன்னைக்கு எத்தனையோ உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். இது இன்னைக்கு வர முடியாம இருக்கிறதுக்கு.
இந்த கிளாஸுக்கு வராது. அதையும் தாண்டி இவங்களதையும் ஃபைட்னா வேற எவனுக்கும் இல்லை, உங்களுக்குள்ள ஃபைட் பண்ணி கிளாஸுக்கு வரணுமே. சரியா? நிறைய செமினார் போயிருக்கோம், இன்னும் ஒண்ணுமே ஒர்க் பண்ணல. இதுல போய் என்னத்தை படிக்க இருக்குன்னு நிறைய உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்திருந்த சுரேஷ், சுதர்ஷன், சுஜி, ஷான், ஷானா, ஆசா எல்லோருக்கும் வணக்கம். இட்ஸ் எனிவன் ஹேஸ் எனி கொஸ்டின்? இதான் குரூப் கோச்சிங் கால். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருந்தா கேளுங்க, எனக்கு தனித்தனியா பேச முடியலாட்டியும். சுரேஷ், யூ ஹேவ் எ கொஸ்டின்? No, sir. ஓகே. ஸோ இன்னைக்கு படிச்சு கொடுத்ததுல உங்களுக்கு ஆஹா மூமெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? வாவ், நான் இது இப்படி யோசிக்கலன்னு சொல்ற விஷயங்கள், டு யூ வாண்ட் எனிவன் டு ஷேர்? ஓகே, ஸோ இனிமே ஜஸ்ட் ட்ரை டு ஸ்பீக் அப். இது ஒரு சேல்ஸ், இது சேல்ஸ் ட்ரைனிங். நீங்க எல்லாரும் பேசணும், சரியா? விளங்குதா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லுங்க. ஹலோ சார், நீங்க சொன்னீங்க தானே இந்த 10 பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரீ சர்வீஸ் சொல்லி, எனக்கு அது புதுசா இருந்துச்சு. ஓ, அடே உன்னோட ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணணும். MVP, மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு சொல்றதுன்னா, நீ சொல்றது அது சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ ஒரு விஷயம் செய்யறன்னு வைவேன், அதை 4 பேருக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்து ஒரு ப்ராடக்டை செஞ்சு அவங்க சொல்லுவாங்க தானே, இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட்னு. நீ உலகத்துல பெரிய ஒரு சாதனையாளர். விளங்குதா? விளங்குதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் நிறைய டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க தெரியுமா? 5 சாப்டர். அது எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால படிக்க முடியுது, எவ்வளவு ஈஸியா படிக்க முடியுதுன்னா அவ்வளவு பேருக்கு நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். அவ்வளவு பேர் எனக்கு சொன்னதுன்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் தே எவர் ஹேட். ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருந்த ஒருத்தனை, ஒரு ஆள் வந்து 3 ஹவர் அந்த ஃபுல் சாப்டரையும் பத்தி கேம் அவுட் ஃப்ரம் த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துட்டான். அதுக்குன்னா அடுத்த சாப்டர்ஸ் எல்லாம் எங்க, மிச்ச சாப்டர்ஸ் எல்லாம் எங்க சொல்லுங்க, நான் படிக்கணும், அதை வாங்கணும், வாங்கி படிக்கணும். அப்ப நீங்க முதல்ல ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி கொடுத்து அதுக்கு சர்டிஃபை பண்ண இருக்கணும். நாங்க என்ன செய்யறோம் மார்க்கெட்டிங்ல, இந்த 5 சாப்டர் வேல்யூ பண்ணிட்டு அப்புறம் வந்து தே கேன் இந்த புத்தகத்தை ஃபுல்லா வாங்குறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. நான் முதல்லயே எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப நான் சேல்ஸை சொல்லித்தரேன். இப்ப நான் என்ன செஞ்சோம், இந்த 5 சாப்டர் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நான் வந்து இதோட வேல்யூவை ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதா ஷான்? இனிமே தான் காசு கேட்க போறோம். ஓகே, நீங்க ஃபுல்லா வாங்குனீங்கன்னா இவ்வளவு பே பண்ணுங்க, எங்களோட கண்டினியூஸா வாங்க. இனிமே தான் அப்ப முதல்ல நாங்க வேல்யூவை கொடுத்துட்டோம், இனிமே சர்வீஸை கொடுத்துட்டோம். அவங்க இனிமே பயப்படாம அவங்க காசு கொடுப்பாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப நீங்க வேல்யூவை முதல்ல கொடுக்கணும். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ஃப்ளா. இதுதான் பெரிய பிரச்சனை சேல்ஸ்ல. மத்தவங்க வந்து ஏமாத்திட்டு போயிடுவானா? விளங்குதா? உங்களுக்கு கேரண்டி இருக்கா? அப்ப நாங்க புக்கை கொடுத்து இது கொடுத்தாலும் சொல்லுவோம், நீங்க வந்து 14 டேஸ்ல ரிட்டர்ன் பண்ணுங்க, காசு திருப்பி தந்துடுறோம், முடிஞ்சு. விளங்குதா? 30 bags, ஒரு 30 days ஒரு 15 days we are giving a money back guarantee. இப்ப எங்க அவங்க மிஸ் பண்ணுவாங்க? we'll make sure அவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுவோம், திரும்ப கால் பண்ணி கேட்போம், சரியா? எல்லாமே செஞ்சுட்டு அப்ப அவங்க பே பண்ற ப்ராடக்ட்டுக்கு, நீங்க பே பண்ண போற ப்ராடக்ட்டுக்கு நான் ஏற்கனவே வந்து எல்லா சர்வீஸும் கொடுத்துட்டேன். யூ கெட் இட்? இப்பதான் இந்த ப்ராடக்டா போகுது சேல்ஸுக்கு. how good it is. They will love to come with you. அப்ப நீங்க செய்யற, விளங்குதா? இப்ப என்ன சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்ன யார்கிட்ட? சுதர்ஷன்ட்ட. நீ 10 பேருக்கு போயிட்டு உன்னோட சர்வீஸ கொடு. நல்லா புரிஞ்சுச்சீங்களா? கேம் இதுதான். 10 பேருக்கு நம்ம போயிட்டு சர்வீஸ கொடுத்துட்டு அவனுக்கு 2000 ரூபாய் காசு வந்துட்டு, யாரு? சுதர்ஷன் போட்ட கிளிக் இதனால பிசினஸ் வந்துட்டு, யாரடா அடிப்பா அடுத்தது? யார கூப்பிடணும்னு நினைக்கிற? இப்ப காசு பே பண்ணுவான். They will give the money because they already made the money. சரி, இப்ப சுதர்ஷன் வந்து அவங்க இல்லாட்டி சுதர்ஷன் மிஞ்சி என்ன பண்ணுவான்? இன்னொரு இடத்துல போயிட்டு சும்மா போயிட்டு இன்னொரு என்ன சொல்றது, இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு படம் போட்டுக்கிட்டு இன்னொரு கேப்சர் எடுத்துக்கிட்டு அவன் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல கொஞ்ச டைம்ல இன்னொரு பிசினஸ் அவன் ப்ரொமோட் பண்ணி அந்த பிசினஸ்காரனுக்கு காசு வந்துச்சுன்னு வைவேன்,
அடுத்ததுக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? கூப்பிடுவானா இல்லையா சுதர்ஷன? அடுத்தது கூப்பிடுவேன் சார். என்ன வந்து டப் சென்ட் உங்களுக்கு தெரியும் மணி ட்ரான்ஸ்ஃபர் அவங்க கனடா இருக்கீங்க கான்டாக்ட் பண்ணவங்க. அதுக்கு பிறகு சிக்ஸ் டைம் $200 ஈச் வீடியோக்கு தந்தவங்க. யூஎஸ்டி அது. அந்த அவங்கள அந்த டைம் அங்கே கனடா போன நேரம் நான் போட்ட ஆப் வந்து ரீச் ஆகி நிறைய பேர் அந்த ப்ரோமோ கோட்டை யூஸ் பண்ணி காசு அனுப்பியிருக்கணும். அப்போ அவைகளுக்கு எந்த வீடியோவில் யூஸாக இருந்திருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ தான் லிங்க் ஆகுது எனக்கு மைண்டுக்கு. அடே இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் உன் டேபிள்ல காசு வச்சுட்டு தான் போறாங்க. உனக்கு காசு எடுக்க தெரியல. ஐ ரைட் ஆர் ராங்? ரைட் சார், ரைட். விளங்குதா? இதுதான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். திங்க் அண்ட் க்ரோ ரிச். நான் திரும்பி சொல்றேன் எல்லாம் இதோட நான் முடிக்க போறேன். ரீட், திங்க் அண்ட் க்ரோ ரிச். புரியுதா? என்னது ஷியான்? ரீட் அண்ட் திங்க் அண்ட் க்ரோ ரிச். விளங்குதா? அப்ப என்ன செய்றீங்க? இதுதான் உங்களுக்கு உள்ள ஹோம் ஒர்க். சரியா? நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள இந்த 5 திரும்பி வாசிங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இந்த பிலாசபி நான் சொல்லிக்கூட இந்த பிலாசபில உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். இப்ப நான் பிளான் பண்ணி உங்களுக்கு ஐடியா சொல்றேன். சுதர்ஷனுக்கு ஐடியா எல்லாம் இந்த பிரபஞ்சம். சரியா? அடுத்த ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னது? இந்த இன்ஃபினிட்டி இன்டெலிஜென்ட்டா நீங்க எவ்வளவுக்கு கனெக்ட் பண்ணி இருக்கீங்களோ உங்க லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும். வெரி ஸ்மூத்தா போகும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆஷா, அதுக்கு என்ன செய்யணும் ஆஷா? What we have to do? Suji, what we have to do? Read, think and grow rich. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த புக்கை மில்லியனர் ஆனவன் மோர் தென் 12 முறை படிச்சிருக்காங்க. ஃபுல் புக்கையும் இல்லைங்களா? மோர் தென் 12 times they read the book. ஓகே. அண்ட் எங்களோட புது சாப்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு அது வாங்கி அதில் உள்ள ஃபுல்லா வந்து பயனடைங்க. உங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இயர் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கணும். ஐ கேன் see myself, Sudarshan, you are making 36 வந்து 100% you can make it 30. We start big for you. Okay? உங்களுக்கு இது வந்து நான் லைவாவே செஞ்சு காட்டுறேன். சரியா? சரியா? எங்கெங்க பிசினஸ் இருக்கோ அப்படி ப்ரொமோட் பண்ணுங்க. அடுத்தது வெரி சிம்பிள். கனடால ஒரு 4 யூடியூப் செய்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிங்க. பேசிக்கா இப்பதான் பழகுறவங்கள. அப்ப அவங்கள்ட்ட கேமரா கொடுத்தா அவங்க போய் உங்களுக்கு எடுப்பாங்க. சரியா? வெரி சிம்பிள்டா. நீ 4 பேருக்கு நல்லது செஞ்சா இந்த பிரபஞ்சம் உனக்கு சொல்லலாம். இதுதான் குரான். எனக்கு ஒன் ஆஃப் த பிக் மென்டர் வந்து முஹம்மது நபி. சும்மா செதுக்கி குரான் எழுதிட்டு போயிருக்காரு. அதை நாங்க செஞ்சாலே போதும் காசு மேக் பண்றதுக்கு. சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். சொக்கலிங்கம் பிரபாகரன் signing off from Toronto, Canada. நன்றி. மீண்டும் நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.